இந்த மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் மத கடவுளை அமர்ந்து கொண்டு சொன்னாலும் அது துல்லிதமாக சொல்ல முடியாது. காரணம், இந்த மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் ஜாதகத்தில் தற்காலத்தில் நடக்கும் தசா புக்திகள் என்பது நீங்கள் போன பிறவியில் வாழ்ந்த அந்தரங்கம். அந்த அந்தரங்கத்தை உலகின் எந்த மத கடவுளாலும் சொல்ல முடியாது. நீங்களே ஒரு ஜோதிட ஞான குருவோடு தெரிந்து கொண்டு இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாத ராசி பலன்களையும் ஆக்கப்பூர்வமான காரியங்களை நீங்கள் செய்யலாம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள். வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிலே நான் தற்போது ஆடி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 16 ஜூலை 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026. என்னத்தை சொல்றீங்க ரிஷபராசி அன்பர்களே? படை மாண்டதுன்றான், தம்பி உடையான் படை கஞ்சான். தம்பியை உஷாரா இருக்கு சொல்லுங்க, உங்க தம்பி அடிச்சு தூக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் நான் நிறைய சொல்லி பார்த்தாச்சு அனுபவத்துல. நீங்க இப்பதான் பாக்குறீங்க இந்த மாசம்னாக்கா உங்களை காப்பாத்திக்கிங்க. சும்மா முட்டாள்தனமா கமெண்ட் போட்டுன்னு சுத்தாதீங்க. கமெண்ட் போடுறதுக்கு கூட உங்களுக்கு ஜோதிட அறிவு இருக்கணும். சும்மா ஆசைக்காக கமெண்ட் போட்டாக்க எதுவும் நடக்காது. அதுக்கு நீங்களே கால் ரெக்கார்டர்ல எடுத்து நீங்களே பேசிக்கிங்க. வாய்ஸ் ரெக்கார்டர்ல தம்பி இருந்தால் உஷார் பண்ணி வைங்க. ஏன்னா படை மாண்ட நேரம் அது மேஜர் பலன். ஒரு வருஷ பலன் 26 ஜூன் டு 27 ஜூன் ஓடுது. அதில் நீங்கள் கஞ்சி குடிப்பீங்களா செய்வீங்களா? சில உணவு உடுத்த உடையாது இருக்குமான்றது தான் ராசி பலன், வேற ஒன்றும் ராசி பலன் கிடையாது. ஆமாம், இதுக்காக நம்ம நிறைய தெளிவுரை கொடுத்துருக்கோம். நீங்கள் பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்ட மாதிரியே குறுகிய தவளையாக இருக்கக்கூடாது, கனத்து தவளையாக. ஸோ கடல் தவளையாக மாறணும். ரைட், இப்போ படை மாண்ட நேரம் தான் ஓடுது 27 ஜூன் வரலும். ரைட், அதில் என்ன சமாச்சாரம் போக்குவரத்து பார்ப்போம். இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே தாய் உடல்நல பாதிப்பு. உங்களுக்கு அப்பப்போ இருதயத்தில் ஏதோ வழி வர மாதிரியே ஒரு சந்தேகம். மனசுக்குள்ள சுத்தமாக தைரியம் இல்லை. கடந்த 2026 ஜனவரிலேருந்தே தைரியம் போச்சு. பிப்ரவரியில் நீங்கள் மொத்தமாக சேர்த்து வச்ச பணம் அப்படியே சுனாமி அடிச்சுன்னு போன மாதிரி யாருக்கிட்டேயோ கொடுத்து அது திரும்ப வரல, லாக்கில் நிற்குது. அது உங்கள் அடிப்படை ஜாதகம் பார்த்தா தான் அந்த லாக் ரிலீஸ் ஆகுமா இல்லை ஆகாமலே போயிடுமான்னு சொல்ல முடியும். இந்த மாதம் ஏதோ வாய் ஜாதகத்தில் ரொட்டேஷன் பண்ணி காசு கொண்டு வரீங்க. ஆணவம் மட்டும் தலைக்கு மேலே இருக்குது. நாங்களாம் யார் தெரியுமான்னு உங்கள் மனைவி தலையிலே உட்காந்து நொங்குன்னு கொட்டுறாங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன சவுண்டு விடுற அப்படின்னு. ஏதோ ஒரு ஆவி வேற உங்களுக்கு இந்த மாதம் வழிநடத்த போகுது. ஒரு ஆவி இந்த மாதம் உங்களை வழிநடத்த போகுது. சொத்து கையை விட்டு போயிடுமா? வீடு மண் மனை வாசல் கையை விட்டு போயிடுமா? வாகனம் கையை விட்டு போயிடுமா? ஹவுஸ் ஓனர் காலி பண்ணுன்னு சொல்லிடுவாரா? இப்படி உங்கள் மனசுக்குள்ள பயம் 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 பயம். திரும்பி பார்த்தாக்கா எக்கோல் அடிக்குது. பயம் பயம் பயம். இதனால இது ரொம்ப போச்சு, எக்கோல் அடிக்குது அப்படின்ற அளவுக்கு பயம் மனசுக்குள்ள, இனம் புரியாத பயம். வாய்ச்சவடால் மட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. ஏற்கனவே ஏதோ ஒரு வகையில் இருந்து பணம் வந்துட்டு இருந்தது, இப்போ அதுவும் கொஞ்சம் மக்கர் பண்ணுது. தலையில் ஏற்கனவே ஒரு ஆவி உட்காந்துருக்கு. அந்த ஆவி கற்பனை ஆவி, கற்பனையாக உங்களை சிந்திக்க வைக்குது. ஆனால் அதுக்கான கற்பனைக்கு நிஜமாக பணம் காசு இல்லை. அரசாங்க அரசியல் துறையில் ஈடுபட்டவர்களுக்கு சில பட்டம் பதவிகள் வருகிறது. அடுத்தபடியாக முத்தான 5 நிலைகள் கேளுங்க. முதல் நிலை 14 ஜூலை 2026 முதல் 10 ஆகஸ்ட் 2026. ஒரு மூத்த சகோதரனை போல இருந்தவர்கிட்ட இருந்து உதவி வந்துட்டு இருந்தது, இப்போ அதுவும் நின்று போச்சு. ஒரு விதமான மனசுக்குள்ள பயம், நமக்கு ஏதாவது ஆயிலுக்கு ஆயிடுமான்னு பயம். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், மலச்சிக்கல், மனச்சிக்கல், பொருளாதார சிக்கல். மெயினாக பொருளாதார சிக்கல் ஏற்படும். கடங்காரன் கை ஓங்கும். வெளிநாட்டுக்கு ஓடி தப்பிச்சிடலாமா அப்படின்னு சிந்திப்பீங்க. முயற்சிகள் எல்லாமே கை கூடுற மாதிரி கை கூடாமல் போகும். பணத்தட்டுப்பாடு உச்சமாக இருக்கும். ஒரு 3 ரூபாய், வெறும் 3 ரூபாய் பெரட்ட முடியாது. 3 ரூபாய்னா வெறும் 3 ரூபாய் இல்லை, 3000 ரூபாய் பெரட்ட முடியாது. அப்படி இருக்கும். 2வது நிலை 26 ஜூலை 2026 முதல் இந்த மாதம் நிறைவடையக்கூடிய 17 ஆகஸ்ட் 2026 வரை ஏற்கனவே ஏதோ கொஞ்சம் வண்டி ஓடிட்டு இருந்தது. இப்போ வேலையை வாங்கிட்டு கூலி தரேன் சார், செக் ஒன்று போட்டிருக்கேன், வரல, நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு 10 நாள் இழுத்துருவாங்க உங்களை. எது வரலும் இழுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட இந்த மாதம் எண்டு வரலும் கூட நீ இழுத்துருவாங்க. அதெல்லாம் அந்த பணவர நாட்களில் கொஞ்சம் முயற்சி பண்ணி அதட்டி கேட்டிங்கன்னா ஏதோ வரலாம். 3வது நிலை 1 ஆகஸ்ட் 2026
6 முதல் இந்த மாதம் நிறைவடையக்கூடிய 17 ஆகஸ்ட் 2026 வரை ஹெல்த் டிசார்டர், வெல்த் டிசார்டர், கடன்காரன் கை ஓங்குதல், பிள்ளைகளுடைய உடல் நலம் குன்றி போகுதல், அதை நினைத்து உங்கள் மனம் வேதனைப்படுதல், இதெல்லாம் நடக்கும். டயபிட்டிஸ் இருந்தா ஹை சுகர் ஆயிடும், எச்சரிக்கையா கண்ட்ரோல்ல வச்சுக்கிங்க. ரைட். 4வது நிலை 2 ஆகஸ்ட் 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026 இந்த காலகட்டம் முழுக்க உங்களுக்கு வாயை திறந்தாலே ஏன்பா இப்படி சண்டை போடுற மாதிரி பேசுறேன்னு எல்லாரும் கேட்குற நிலைமை. நீங்க நல்ல மாதிரியா பேசினாலே சண்டை ஆயிடும். பிறகு 5வது நிலை 5 ஆகஸ்ட் 2026 டு 23 ஆகஸ்ட் 2026. அதுக்கு முன்னாடி வரல ரொட்டேஷன்ல பணம் கொண்டாந்தீங்க, இப்போ அது கூட கொண்டு வர முடியாமல் போயிடுச்சு. ஷேர் பிசினஸ் பண்ண அம்புட்டும் காலி ஆயிடும். இதுதான் இந்த மாதத்தினுடைய நிலவரம். இந்த 5 நிலைகள் கூறிவிட்டேன். பிறகு உங்கள் நலன் கருதி பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக தருகிறேன். அதை எடுத்துக்கொண்டு பயம் இல்லாமல் வாழுங்கள். மேலும் உங்கள் அடிப்படை ஜாதகம் நன்றாக இருந்தால் உங்களுக்கு விமோச்சனம் உண்டு என்று கூறி அதை நல்ல ஒரு ஞான ஜோதிடரிடம் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். நன்றி, வணக்கம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின்படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.